ஏன் குழந்தை அழுகுது எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் இருக்கும். உடம்ப தொட்டு பார்த்தாக்கா நல்லா சூடாக இருக்கும். அதுலேயே வந்து அந்த குழந்தை அரிப்பு சூட்டில் அழுகுது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அரிப்பு வந்துருச்சுனாக்கா அதை தடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இலுப்பை இலை சாறு இதில் ஒரு 4 சொட்டு எடுத்துக்கிறணும். மரமஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு எடுத்தாச்சு. விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூன். அளவு முறைகளை சொல்கிற மாதிரி செய்யுங்க. கூட்டி கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஒரு 2-3 முறை சேர்த்து வயிற்றுப்போக்கு போகும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஏன் குழந்தைக்கு நம்ம மருந்து சேராமல் போயிடுச்சா என்னமோன்னு தாய்க்கு பய உணர்வு வரும். அதனால் எண்ணெய் அதிகம் சேர்த்தீங்கனாக்கா அதிகமாக வயிற்றுப்போக்கு போகும். செரிக்கிற தன்மை குழந்தைக்கு இல்லாட்டினாக்கா அதுதான் பண்ணும், வேறு ஒன்றும் செய்யாது. ஒன்றா நல்லா கலந்துடணும். இப்போ இதை நம்ம நெய் விளக்கில் முறித்து எடுத்துடணும். இந்த சூட்லேயே அந்த மூலிகையும் எண்ணெய் அந்த பொடி மரமஞ்சள் பொடி இதெல்லாம் கூட்டு மருந்து ஒன்று சேர்த்து முறிவாயிருச்சு. இந்த சூடே போதுமானது. இப்போ மருந்து முறித்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சூடு சரியாக இருக்குதா அதிக சூடாக இருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்துட்டு இல்லை வெது வெதுப்பு சூடாக இருக்கிறப்போ மெதுவாக குழந்தைக்கு வெறும் வயிற்றுல கொடுத்துடணும்.